தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. விசுவாசத்தின் புனிதராய், வீரத்திற்கு உதாரணமாய், நம்பினோரின் ஆதரவாய், கொள்ளை நோயை விரட்டிடும் பாதுகாவலராய், பலராலும் பலவாறாக பரவலாக விந்தையோடு விவரிக்கப்படும் புனித செபஸ்தியாரின் திருவிழா திருப்பலியில் பங்கெடுக்க வந்திருக்கும் அனைவரையும் பங்கு இறை சமூகத்தின் சார்பில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நற்கருணை கொண்டாட்டம் எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் சாட்சிய வாழ்வு என்ற மைய பொருளில் தியானிக்க அழைக்கின்றது. மறை சாட்சிகளின் இரத்தம் விசுவாசத்தின் வித்து என்னும் வாக்கிற்கேற்ப கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தி மறை சாட்சியாக மரித்தவர்தான் புனித செபஸ்தியார். 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இவர் மன்னன் தியோக்லேசியன் அவையில் படைத்தளபதியாக பணியாற்றினார். பதவிக்கும் பாதுகாப்பான வாழ்வுக்கும் ஆசைப்படாத செபஸ்தியார் கிறிஸ்தவ மறைக்காக அம்புகளால் எய்யப்பட்டு தடிகளால் அடிக்கப்பட்டு வீர மரணம் அடைந்ததாக அவரது வாழ்க்கை வரலாறு கூறுகிறது. கொண்ட கொள்கையில் இறுதி வரை கிறிஸ்துவுக்கு சான்று பகர்ந்த புனிதரின் விழா நாளாம் இந்நாளில் புனிதரை போல் விசுவாசத்தில் ஆளப்பட இயேசுவுக்கு சான்று பகரும் வாழ வரம் வேண்டி திருப்பலியில் இணைவோம். பாந்தவர்களே, இந்த நாளிலே நம்மோடு இணைந்திருக்கின்றவர் அவர்கள் தந்தை டேனியல் தயாபரன், கப்புச்சின் சபை சார்ந்தவர். திருச்சி மறை மாநில பொருளாளர் ஞானலயா, இந்த கப்புச்சின் சபையுடைய மறை மாநிலத்துடைய பொருளாளர் தந்தையாக பணியாற்றி வருகிறார். தந்தையானவர்கள் நமக்கு புதிதானவர்கள் கிடையாது, நமக்கு மிகவும் அறிமுகமானவர். நம்முடைய பங்கினுடைய மைந்தர், மண்ணின் மைந்தர் என்று கூட சொல்லலாம். சர்க்கார் பாளையத்தினுடைய கிளை பங்கில் தந்தையுடைய பெற்றோர் குடும்பம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய இந்த பங்கிலிருந்து உருவான ஒரு குரு நம்மோடு இன்று இணைந்து நமக்காக ஜெபிப்பது நிச்சயமாக ஒரு பெரிய பாக்கியம். தந்தையருடைய வருகைக்காகவும் தந்தை நம்மோடு இணைந்திருப்பதற்காகவும் நாம் அவரை நம்முடைய இறை மக்கள் சார்பாக இங்கே குழுமிருக்கின்ற அனைவருடைய சார்பாக கரவலை எழுப்பி தந்தையர்களை வருக வருகென்று நாம் வரவேற்போம். இந்த நாளே மிக அருமையான ஒரு சிந்தனை நாம் எடுத்திருக்கோம். எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் சாட்சிய வாழ்வு. இன்று இயேசுவோடு வாழ்ந்த சீடர்கள் எல்லாமே சாட்சிய வாழ்வு வாழ்ந்திருக்கிறார்கள். பெண் சீடர்கள் இருந்திருக்கிறார்கள். இன்னும் குறிப்பாக எத்தனையோ சீடர்கள் இயேசுவோடு வாழ்ந்தார்கள். இவர்கள் எல்லாமே ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார்கள். எதற்காக சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார்கள் என்றால் உண்மைக்கு சாட்சியாக இருந்தார்கள். நற்செய்தி என்ற அந்த உண்மையை இந்த உலகறிய கொண்டு செல்வதற்கான ஒரு சாட்சிய வாழ்வு. ஒரு தூய்மையான காரியத்திற்கோ ஒரு தன்னலம் சுயநலத்தோடு ஒரு வாழ்விற்கான சாட்சிய வாழ்வு கிடையாது. இன்று நாம் சமூகத்தில் பார்க்கிறோம், எத்தனையோ விதமான சாட்சி, பொய் சாட்சிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. தூய்மையான காரியத்திற்காக, உள்நோக்கமான காரியத்திற்காக, இன்னும் பல்வேறு விதமான காரியங்களுக்கான சாட்சியம் நிச்சயமாக இவையெல்லாம் இறைவன் முன்பாக, நம்முடைய புனிதர் முன்பாக செல்லுபடி ஆகாது. அதை நாம் மனதில் வைத்துக்கொண்டு இந்த நாளிலே நன்மையான காரியங்களுக்கு நாம் சாட்சிய வாழ்வு வாழ இன்று நம்முடைய புனிதர் பாதுகாவலை நமக்கு அழைப்பெடுக்கின்றார். நிச்சயமாக நம்முடைய பாதுகாவலுடைய பராமரிப்பிலும் நம்முடைய பாதுகாவலுடைய பரிந்துரையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தூய செபஸ்தியார் வழியாக வேண்டுவோம், நாம் அனைவரும் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவருக்குரிய அந்த சாட்சிய வாழ்வு, உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ்வதற்கான அந்த சாட்சிய வாழ்வு வாழ்வதற்கான வரங்களை நாம் நம்முடைய பாதுகாவல் வழியாக சிறப்பான முறையிலே மன்றாடுவோம். மரிய சூசை பரிபூர்ணம் ஆரோக்கியசாமி, மரிய புஷ்பம் ரெக்ஸ் ஆரோக்கியசாமி, மாசெல்லா குழந்தைகள் இவருடைய ஆண்மலை பாற்றைக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. யாக்கோப், ரம்யா இவர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொழில் நல்ல முன்னேற்றம் பெற வேண்டியும், குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டியும், ஃபெலிக்ஸ், செல்வராஜ், பிரின்சி, ஆலன் டென்னிஸ், பிரவீனா இவர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. லியோ, யூஜின் மேரி, பியோ, பெனடிக்ட், மேத்யூ, ஓசூர் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், மேலும்
பியோ நல்ல இடத்தில் வேலை கிடைக்கவும், மேத்யூ 12ஆம் வகுப்பில் நல்ல தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றதற்காக நன்றி பலியாக இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜஸ்டின் இந்திரா ஜாஸ்நகர் இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சங்கிலியாண்டபுரம் பாஸ்கர் பியூலா நன்றி அறிதலாகவும் உடல் நலத்திற்காகவும், முல்லைக்குடி ஜான் பால் ரீதா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சாத்தமங்கலம் பால்ராஜ், ஜோஸ்பின் அடிதா, ஜான் ரைமண்ட்ஸ், எடல் பிரிட்ஜிட் நன்றியாகவும் நினைத்த காரியங்கள் நிறைவேறவும் உடல் சுகம் பெற வேண்டி வேண்டுதல் பலியாக பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. திருச்சி பழைய கோவில் அருள்ராஜ், கிளாடியா, ஹெவன்சியா, அனன்சியா இவருடைய குடும்பத்துக்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகள் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்க வேண்டி நன்றி பலியாக வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ரெவரன் ஃபாதர் பால்ராஜ், ரெவரன் பிரதர் ஜான் பிரிட்டோ, ரெவரன் சிஸ்டர் நிர்மலா இவர்களின் துறவு வாழ்வு மேம்படவும் பணிகள் சிறக்கவும் உடல் சுகத்திற்காக வேண்டுதல் பலியாகவும், மேலும் ராணிப்பேட்டை விமல், ஜெர்லின், வலன் இவர்கள் குடும்பத்துக்கு செய்த காரியங்களுக்கு நன்றியாகவும், விமலுக்கு நற்சுகம் தந்து பாதுகாக்கவும், வலன் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்க வேண்டி வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. டேனியல், வெரோனிகா இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், டான்விக் ஆண்டோ நல்ல உடல் சுகத்துடன் ஞானத்துடன் வளரவும் வேலை வாய்ப்பு வேண்டியும் இப்பலியானது வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இருதயராஜ், ஜெசிந்தா, ரெனிட்டா இக்குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றி பலியாகவும், மேலும் எட்வின், ஏஞ்சல், ஓலென்டினா, ரென்சி நல்ல உடல் சுகம் கிடைத்ததற்கு நன்றி பலியாக பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ஜஸ்டின், ரூபி, சிரில் நல்ல உடல் நலம் கிடைத்ததற்கு நன்றி பலியாகவும், நல்லபடியாக படிப்பு நல்லபடியாக முடிந்ததற்காக வேண்டுதல் பலியாகவும் இப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அறந்தாங்கி, ஜேம்ஸ், ஜூடி, ஜோ ஆண்ட்ரோ இவருடைய குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காக நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குளோரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்காக குறிப்பாக பிராங்க்லின், லீனா குடும்பம் ஆசிருக்காகவும், குழந்தை நல்ல உடல் நலத்திற்காகவும், ஞானத்திலும் கல்வியிலும் சிறந்து விளங்கும்படியாகவும் இப்பலியானது வேண்டது பலியாகவும், குளோரி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து காரியங்கள் நன்றியாக கிறிஸ்டி, சகாயராஜ், டயானா குடும்பம் இறைவனுடைய ஆசிரியருக்காகவும், குழந்தைகள் நல்ல உடல் சுகத்திற்காகவும், ஞானத்திலும் கல்வியிலும் அறிவிலும் சிறந்து விளங்கும்படியாகவும் இப்பலியானது வேண்டது பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மிஸ் லியோனா மரிய தெரஸ் தசை களைப்பு நோயிலிருந்து நீங்கி நல்ல உடல் உள்ள ஆன்ம சுகத்திற்காகவும் மனமாற்றத்திற்காகவும் இப்பலியானது வேண்டப்படுகிறது. மேலும் மிஸ்டர் ததேய் ராஜ் அவருடைய குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் மற்றும் குடும்பத்தில் முன்னோர்கள் செய்த பாவத்திற்கு மன்னிப்பு வேண்டியும் இப்பலியானது வேண்டுதல் பலியாக நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பிரபு, எல்சி, பிரையன் இவர்களுக்கு செபஸ்டியார் வழியாக இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிரையன் படிப்பிலும் ஞானத்திலும் தெய்வ பயத்திலும் சிறந்து கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாக வளரவும் தொடர்ந்து இக்குடும்பத்தாரை வழிநடத்த வேண்டும் என்று வேண்டுதல் பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. ரிச்சர்டு, லிடியா, அடேலியா, டிலன் இவர்களுக்கு செபஸ்டியார் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் தொடர்ந்து இக்குடும்பத்தாரை ஆசீர்வதித்து வழிநடத்தி செல்ல வேண்டி வேண்டுதல் பலியாக பலியான ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த அனைத்து கருத்துக்களோடு இன்றைய நாளிலே நம்முடைய இந்த கோலக்குடி கிளை பங்கை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும் ஒப்புக் கொடுத்து வேண்டுவோம். மேலும் இந்த ஆலயத்தில் குடும்பம் இருக்கின்ற நம் ஒவ்வொருவரையும் இறைவன் பாதம் கொடுத்து வேண்டுவோம். நம்மை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க, நாம் வேண்டிய வரங்கள் அனைத்து நமக்கு நிறைவாக கிடைக்க, மேலும் நாம் இறைவனுக்கு உகந்த சாட்சிகளாக மாற இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பானவர்களே மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். இயேசுவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தவர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே, பாராட்டுகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராயும் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராயும் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, மனத்துணிவை எங்களுக்கு அருளவும்மை வேண்டுகின்றோம். உம்முடைய மறைசாட்சியான புனித செபஸ்தியாரினுடைய சிறந்த எடுத்துக்காட்டினால் நாங்கள் தூண்ட பெற்றுள்ளோம். இவ்வாறு மனிதரை கீழ்ப்படிவதை விட உமக்கே கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள மனத்துணிவை பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியானுடைய ஒன்றிப்பில்
இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறை வசனங்கள் 22 முதல் 34 வரை. அந்நாள்களில் பிலிப்பு நகர் மக்கள் திரண்டெழுந்து பவுலையும் சீலாவையும் தாக்கினார்கள். நடுவர்கள் அவர்களுடைய மேலுடைகளை கிழித்து அவர்களை தடியால் அடிக்க ஆணையிட்டார்கள். அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவருக்கு கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார். நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ்பா பாடி இறைவனிடம் வேண்டினர். மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சிறை கூட்டத்தின் அடித்தளமே அதிர்ந்தது. உடனே கதவுகள் அனைத்தும் திறந்தன. அனைவரின் விலங்குகளும் கலன்று விழுந்தன. சிறை காவலர் விழித்தெழுந்து சிறை கூடத்தின் கதவுகள் திறந்திருப்பதை கண்டு கைதிகளை தப்பி ஓடியிருப்பார்கள் என எண்ணி வாளை உருவி தற்கொலை செய்து கொள்ள முயன்றார். பவுல் உரத்த குரலில் அவரை கூப்பிட்டு, நீர் உமக்கு தீங்கு எதுவும் செய்து கொள்ளாதீர், நாங்கள் அனைவரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றார். சிறைக்காவலர் உடனே ஒரு விளக்கை கொண்டு வரச் சொல்லி விரைந்தோடி வந்து நடுங்கியவாறே பவுல் சீலா ஆகியோரின் காலில் விழுந்தார். அவர்களை வெளியே அழைத்து வந்து, பெரியோரே, மீட்படைய நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆண்டவராகிய இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்ளும், அப்பொழுது நீரும் உம் வீட்டாரும் மீட்படைவீர்கள் என்றார்கள். பின்பு அவர்கள் ஆண்டவரின் வார்த்தையை அவருக்கும் அவர் வீட்டிலிருந்தோர் அனைவருக்கும் அறிவித்தார்கள். அவ்விரவு நேரத்திலேயே அவர் அவர்களை கூட்டிச் சென்று அவர்களின் காயங்களை கழுவினார். பின்பு அவரும் அவரை சேர்ந்தவர்களும் திருமுழுக்கு பெற்றார்கள். அவர் அவர்களை தம் வீட்டுக்கு அழைத்து சென்று உணவு பரிமாறினார். கடவுள் மீது நம்பிக்கை கொண்டதால் தம் வீட்டார் அனைவரோடும் சேர்ந்து அவர் பேருவகை அடைந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
கொண்டு அன்பு செலுத்த வேண்டும். இதுவே கிறிஸ்துவின் கட்டளை. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 18 24 முடிய. பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம். இதனால் நாம் உண்மையை சார்ந்தவர்கள் என அறிந்து கொள்வோம். நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளித்தாலும் கடவுள் திருமுன் நம் உள்ளத்தை அமைதிப்படுத்த முடியும். ஏனெனில் கடவுள் நம் மனச்சான்றை விட மேலானவர், அனைத்தையும் அறிபவர். அன்பார்ந்தவர்களே, நம் மனச்சான்று நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதிருந்தால் நாம் கடவுள் திருமுன் உறுதியான நம்பிக்கை கொண்டிருக்க முடியும். அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைப்பிடிக்கிறோம். அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றையே செய்து வருகிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்போர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு நற்செய்தி பிரிவு 16 இறை சொற்றொடர்கள் 15 முதல் 18 முடிய. இயேசு சீடர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர்,
கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளுடைய வல்லமை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும் உலகின் கடை எல்லை வரை எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். எனக்கு சாட்சிகளாக நீங்கள் இருப்பீர்கள். நீங்களே என் உயிர்ப்பின் சாட்சிகள். இறை இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்பு குழந்தைகளே, அருள் சகோதரிகளே, அன்பு தந்தையே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய ஊரின் பாதுகாவலர் புனித செபஸ்தியாரனுடைய பெருவிழா நல்வாழ்த்துக்கள். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு இவை மூன்றும் நிலையானது. எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக சாட்சிய வாழ்வு வாழ இந்த பெருவிழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கடந்த 78 ஆண்டுகளாக நம்முடைய ஊரின் பாதுகாவலர் புனித செபஸ்தியார் வீரமிக்கவராக தன்னுடைய வீர சாட்சியத்தினால் இயேசுடைய புனிதராக நம் பகுதிகளிலே இருந்து நம்மை எல்லாம் பாதுகாத்து வருகிறார். நமக்கெல்லாம் பரிந்து பேசுகிறார். நமக்கெல்லாம் முன் உதாரணமாக இருக்கிறார். எனவே அவரை இந்த நாளிலே நாம் கொண்டாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, திருவிழா என்றாலே பெருமகிழ்ச்சி. திருவிழா என்றாலே பெருமகிழ்ச்சி. பாருங்க, வண்ணமயமான விளக்கு, அழகான மலர்கள், தேர் பவனி, இதை கொண்டாடுவதற்கு நவநாள் பக்தி முயற்சிகள், திருப்பலி, மறைவுரைகள், மேலும் உறவினர்கள், விருந்து இருக்கு. நம்முடைய புனிதரை தேரிலே வைத்து நாம் வாழ்கிற பகுதியிலே நாம் வளம் இருக்கின்றோம், பவனியாக எடுத்து செல்ல இருக்கிறோம். இது ஒரு ஆசீர்வாதமிக்க நாளாக இருக்கிறது. இன்றைய பெருவிழா, இன்றைய திருவிழா நமக்கெல்லாம் இறை அருளை பெற்று தருகிற நாளாக இருக்கிறது. திருவிழா என்றாலே என்னுடைய உள்ளத்திலே தோன்றுவது என்னவென்றால், நாம் ஆலயத்தை நோக்கி வருகிறோம், நாம் நம்முடைய புனிதரை தேரிலே வைத்து நம்முடைய பகுதியிலே நாம் பவனியாக எடுத்து செல்கிறோம் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் திருவிழா என்றாலே மற்றொரு சிந்தனை இருக்கு. நாம் நம்முடைய புனிதரை நாம் வாழும் பகுதிகளுக்கு பவனியாக எடுத்து செல்லவில்லை, மாறாக நம்முடைய பாதுகாவலர் தேரிலே நாம் வைத்து வலம் வருகிற அன்னை மரியாள், காவல் சம்மனசானவர், இவர்கள் நம்மை கடவுளிடத்திலே அழைத்து வருகிறார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்ப திருவிழா என்றாலே நம் அனைவரையும் நம்முடைய புனிதர்கள், நம்முடைய தாய் அன்னை மரியாள் இறைவனுடைய பிரசன்னத்துக்குள்ள, ஆசீர்வாதத்துக்குள்ள, விசுவாசத்தில் எதிர்நோக்குடன் நாம் வாழ நம்மை சுமந்து வருகிறார்கள். எனவே மகிழ்ச்சி கொள்வோம். இந்த நாளிலே நம்முடைய புனிதர் நம்மை தாங்கி வருகிறார். இந்த நாளிலே நம்முடைய புனிதர் தன்னுடைய ஜெப பரிந்துரையினால் நம் அனைவரையும், நமது குடும்பங்கள் அனைத்தையும் இறைவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நமக்காக பரிந்து பேசுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, எதிர்நோக்கின் திருப்பயணத்திலே சாட்சிய வாழ்வு வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். இதுதான் இன்றைய மைய சிந்தனை. எதிர்நோக்கு என்றால் என்ன? ஒண்ணுமே தெரியாதுங்க, கண்ணுக்கு தெரியாது, நடக்குமா நடக்காதா தெரியல. ஆனால் அதன் மீது நான் நம்பிக்கை வைக்கிறேன். கடவுள் அதையெல்லாம் பார்த்து கொள்வார், கடவுள் எல்லாம் செய்வார், கடவுள் எனக்கு அனைத்தையும் தருவார், கடவுளுடைய பிரசன்னம் என்னை வழி நடத்தும் என்று நாம் நம்புகிறோமே, அதுதான் எதிர்நோக்கு. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு 3 திருத்தந்தையர்களை அறிமுகம் செய்ய விரும்புகிறேன். இந்த 3 திருத்தந்தையர்களும் இந்த எதிர்நோக்கை குறித்து பேசுகிறார்கள். அதிலும் சிறப்பாக திருத்தந்தை பிரான்சிஸ் கடந்த ஆண்டு இந்த ஜூப்ளி ஆண்டை தொடங்குவதற்கு முன்பாக அவர் சொன்னார், ஜூப்ளி ஆண்டினுடைய மைய சிந்தனையாக எதிர்நோக்கின் திருப்பயணிகள் அல்லது எதிர்நோக்கின் திருப்பயணம்
என்பதுதான் மைய கருத்தாக இருக்கும் என்று சொன்னார். இந்த உலகத்தில் கடவுள் நம்முடைய வாழ்வை பார்த்து கொள்வார். கடவுளுடைய பிரசன்னத்தில் நாம் நம்பிக்கை கொள்ள இந்த ஜூப்ளி ஆண்டு அழைப்பு விடுக்கிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சர்க்கஸில் என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் பலவிதமான வித்தைகளை காட்டினார்கள். விலங்குகள் வந்தது, அங்கிருந்த குள்ள மனிதர் வந்தார், எல்லாரும் பலவிதமான வித்தைகளை செய்தார். அந்த சர்க்கஸினுடைய உச்சமாக ரொம்ப கடைசியாக ரொம்ப எல்லாம் ஆர்வமாக காத்து கொண்டிருந்தது என்னன்னா, அந்த பாரில் ஸ்விங் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் கடைசியாக இருக்கும். நம்மளாம் சர்க்கஸ் பார்த்துருப்போம். கீழே என்ன பண்ணுவாங்க, ஒரு வலையை கட்டிட்டு மேலே என்ன பண்ணுவாங்க, ஸ்விங் பண்ணுவாங்க. இவ்வாறாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க, அவ பறந்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கிருந்து அங்கு செல்பவருக்கு என்ன நம்பிக்கை, அவர் என்னுடைய கரங்களை பற்றி கொள்வார். அங்கிருந்து இங்கு செல்பவருக்கு என்ன நம்பிக்கை, நான் ஜம்ப் பண்ணும் போது அவர் என்னுடைய கரங்களை பற்றி கொள்வார் என்று. இவ்வாறாக அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விளையாட்டை விளையாடுகிறார்கள். நாமெல்லாம் பார்க்கிறோம், அதை ரசிக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, என்னுடைய கரத்தை அவர் பிடிப்பார் என்று இங்கு இருப்பவர் நம்புவது மட்டும் கிடையாது. கீழே ஒரு நெட்டு இருக்கு, நான் கீழே விழுந்தாலும் எனக்கு அது ஒன்றும் பண்ணாது, அடிபடாது என்ற அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நமக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கிறது, அதுவே கடவுளுடைய பிரசன்னம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்றைய முன்னுரையிலே நம்முடைய தந்தை சொன்னார், நாம் உண்மைக்கு சாட்சிகளாக வாழ அழைக்கப்படுகிறோம். ஆம், நம்முடைய ஆண்டவர் இயேசுவும் அதான் சொன்னார், உண்மைக்கு சான்று பகரவே இந்த உலகத்திற்கு வந்தேன் என்று. ஆனால் இன்றைய மைய சிந்தனையோடு நாம் சென்றோம் என்றால், எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் சாட்சிய வாழ்வு அப்படி என்றால் என்ன? எதிர்நோக்கி என்பது அன்புக்குரியவர்களே, புனித 2ஆம் அருள் சின்னப்பர் அழகாக சொல்லுகிறார், கடவுளுடைய பிரசன்னத்தை நம்புவது என்று. எதிர்நோக்குனா கடவுளுடைய பிரசன்னத்தை நம்புவது என்று புனித 2ஆம் அருள் சின்னப்பர் சொல்லுகிறார். 46 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் ஐக்கிய சபை கூட்டத்திலே பேசுகிறார். 2ஆம் அருள் சின்னப்பர் ஐக்கிய நாட்டு சபை கூட்டத்தில் அவர் பேசுகிறார். அப்படி பேசுகிற போது சொல்கிறார், நான் இங்கு ஒரு சாட்சியாக நிற்கிறேன். எதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன்? மனித குலத்தினுடைய மேம்பாட்டிற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். ஒருவர் மற்றவரை சகோதரராக அன்பு செய்ய வேண்டும், இருப்பவர் இல்லாதவருக்கு உதவி செய்ய வேண்டும், நான் நலமாக வாழ்வது போல பிறர் நலமாக வாழ வேண்டும் என்று அனைவரும் நினைப்பதற்கு ஒரு சாட்சியாக நான் நிற்கிறேன். அடுத்ததாக நான் எதிர்நோக்கின் சாட்சியாக இருக்கிறேன் என்று சொன்னார். எதிர்நோக்கின் சாட்சி என்னன்னு பின்னாடி அவர் சொல்வார். மூன்றாவது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் சொல்வார், இந்த அகில உலகமும் எல்லா நாடுகளும் சிறப்பாக வளமையாக வாழ்வதற்கு கடவுளுடைய அருள் தேவை, அதற்கு நான் சாட்சியாக உங்கள் முன்பாக நிற்கிறேன் என்று சொன்னார். திருத்தூதர்கள் பணி 1வது இயல் 8வது இறைவசனம் அழகாக சொல்லுகிறது, தூய ஆவி உங்களிடம் வருகிற போது நீங்கள் கடவுளுடைய வல்லமையை பெற்று நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் ஏன் உலகின் கடையெல்லை வரை நீங்கள் என் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று. இன்று நாம் சாட்சிகளாக வாழ அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, எதிர்நோக்கின் சாட்சிகள். இது ஜூப்ளி ஆண்டு. ஜூப்ளி ஆண்டுனா 50 ஆண்டு. இந்த 50வது ஆண்டுல என்ன நடக்குன்னா, அனைவருக்கும் விடுதலை, அனைவருக்கும் விடுதலை. தங்களுடைய நிலத்திலே வருகிற அந்த அறுவடை என்ன பண்ணாங்கன்னா, அறுத்ததை என்ன பண்ணுவாங்க, திரும்ப கலெக்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம ஊர்லாம் அறுவடை செய்வோம், திரும்ப என்ன பண்ணுவோம், அது முளைத்து வரும். அதுலேருந்து ஏழைகள்லாம் என்ன பண்ணுவாங்க, நிலப்புலம் இல்லாதவர்கள்லாம் போய் என்ன பண்ணுவாங்க, அறுத்து தங்களுடைய வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஜூப்ளி ஆண்டில் நீ அறுவடை செய்து கொள்ள வேண்டும். மீண்டுமாக வருகிற தானியத்தை நீ என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ஏழைகளுக்குரியது. அன்புக்குரியவர்களே, இந்த ஜூப்ளி ஆண்டில் ஒருவேளை உன்னுடைய உறவினர் கடன்பட்டு கடனாளியாக இருந்தால் நீ என்ன பண்ணணும், அவனை என்ன பண்ணணும், மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு பெயர் தான் கோயல் என்று விவிலியத்திலே சொல்லுகிறார்கள். அதாவது என்னுடைய உறவினர் கடன்பட்டு இருக்கிறார், அவர் அடிமையாக இருக்கிறார், அவரை மீட்டெடுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று சொன்னார். எதற்கு?
மனித குலத்தினுடைய மேன்மைக்காக நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று. இந்த ஜூப்ளி ஆண்டில் இந்த திருவிழாவை நாம் கொண்டாடுகிற போது நாம் கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துவவர்களாக இருக்க வேண்டும். ஏழைகளை அன்பு செய்வர்களாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நம்முடைய புனித 2ஆம் அருள் சின்னப்பர் இந்த எதிர்நோக்கை குறித்து பேசுகிறார். இந்த எதிர்நோக்குன்றது குருட்டுத்தனமா நம்புறது கிடையாது. கடவுள் பார்த்துக்குவாரு, நான் நம்புறேன் அப்படின்னு குருட்டுத்தனமா நம்புறது கிடையாது. மாறாக உள்ளத்திலே உணர்வது எதிர்நோக்கி என்று சொல்லுகிறார். உள்ளத்திலே உணர்வது என்ன? நான் தனிமையாக இல்லை, நான் கடவுளோடு இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். அப்ப புனித 2ஆம் அருள் சின்னப்பர் தெளிவாக அழகாக சொல்லுகிறார், எதிர்நோக்கு என்றால் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று நம்புவது, நான் தனிமையாக இல்லை என்று. நாமெல்லாம் பாஸ்கா காலத்தில் இருக்கிறோம். பாஸ்கா காலத்தில் இயேசு அங்கும் இங்குமாக தோன்றுகிறார், சீடர்களுக்கு தோன்றுகிறார். சோகமாக தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பி கொண்டிருந்த திருத்தூதர்களுக்கு தோன்றுகிறார். இயேசுவை தேடிய மரியாவுக்கு இயேசு தோன்றுகிறார். அன்புக்குரியவர்களே, அச்சங்களோடும் பயங்களோடும் கலக்கங்களோடும் இருந்த சீடர்களுக்கு இயேசு தோன்றுகிறார். அப்ப இந்த பாஸ்கா காலம் நமக்கு சொல்லுகிற செய்தி என்னவென்றால், உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருக்கிறார். அப்ப இந்த திருவிழாவில் நாங்கெல்லாம் எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் சாட்சிகள் என்பதற்கு என்ன பதில்னா, நான் நம்புகிறேன் கடவுள் என்னோடு இருக்கிறார், நான் நம்புகிறேன் கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்று பிறருக்கு எடுத்து சொல்வதுதான் சாட்சிய வாழ்வு. அன்புக்குரியவர்களே, அப்ப புனித 2ஆம் அருள் சின்னப்பர் அழகாக சொல்லுகிறார், கிறிஸ்துவை மையமாக கொண்டு கிறிஸ்துடைய பிரசன்னத்தை நம்புவதுதான் எதிர்நோக்கின் அர்த்தம். அன்புக்குரியவர்களே, சோரன் கீர்க்ககார்டு என்று சொல்லக்கூடிய ஒரு தத்துவ அறிஞர் இருக்கிறார். அவர் ஒரு கருத்தியலை சொல்லுகிறார், அவருடைய சிந்தனையை சொல்றார். அது என்னன்னா, லீப் ஆஃப் ஃபெய்த். லீப் ஆஃப் ஃபெய்த்னா குதிப்பது, நம்பிக்கையோடு குதிப்பது. கண்ணுக்கு முன்னாடி என்னன்னு தெரியாதுங்க, இருட்டா இருக்கு. கண்ணுக்கு முன்னாடி பள்ளம் தெரில, மேடா இருக்கா தெரில, ஏதோ ஒரு பள்ளத்தாக்கினுடைய உச்சியில நீங்க நின்றுட்டு ரொம்ப இருளா இருக்கு, ஆனா நான் நம்பிக்கையோடு குதிப்பேன், கடவுள் பார்த்துக்குவாரு. பிரைஸ் தி லார்ட். நான் நம்பிக்கையோடு குதிப்பேன், அந்த இருள் மத்தியில கடவுள் பேரொளியோடு என்னை பாதுகாப்பார் என்று. அப்ப சோரன் கீர்க்ககார்டு என்ற தத்துவ அறிஞர் என்ன சொல்கிறார், லீப் ஆஃப் ஃபெய்த் என்று சொல்லக்கூடிய கருத்தியலை சொல்லி அவர் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு ஒரு அன்பு மகன் ஈசாக்கு, ஆனா கடவுள் என்ன சொல்றாரு, அந்த அன்பு மகனை பலியிட்டுடு என்று சொல்லுகிறார். இந்த ஆபிரகாமுக்கு கடவுள் கொடுத்தாரு, அன்பின் பரிசா கொடுத்தாரு, உன்னுடைய சந்ததியை வானத்தினுடைய விண்மீன்கள் போல மாற்றுவேன், கடலினுடைய மணல்கள் போல மாற்றுவேன் என்று சொன்னாரே. இப்ப மகனே கேட்கிறாரு, கடவுள் கொடுத்தார், கடவுள் பார்த்து கொள்வார் என்று தன்னுடைய அன்பு மகனை கொடுப்பதற்காக முன் வந்த ஆபிரகாமுடைய வாழ்வை சோரன் கீர்க்ககார்டு என்ற தத்துவ அறிஞர் பேசி, நமக்கெல்லாம் விசுவாசம் இருக்க வேண்டும், கடவுள் பார்த்து கொள்வார் என்று. அன்புக்குரியவர்களே, இதைதான் நம்முடைய திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் தன்னுடைய திருமடலிலே பேசுகிறார். அதாவது எதிர்நோக்கின் கிறிஸ்தவர்கள் என்ற தன்னுடைய திருமடலிலே அவர் அழகாக சொல்லுகிறார், எதிர்நோக்கு என்றால் என்ன? கடவுளோடு நான் இணைந்திருக்கிறேன். கடவுளோடு நான் இணைந்து இருக்கவில்லை என்றால் நான் இருளில் இருக்கிறேன், துன்பத்தில் இருக்கிறேன். அப்ப எதிர்நோக்கு என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார், நான் கடவுளோடு இருக்கிறேன். நாம் கடவுளோடு இருப்பதினாலே தான் இந்த நாளிலே நாம் பெரும் மகிழ்ச்சியோடு நம்முடைய புனிதருடைய பெருவிழாவினை கொண்டாடுகிறோம். கடந்த ஒரு ஆண்டுகளாக இறைவன் செய்த எல்லா நன்மைக்காக இந்த நாளிலே நாம் நன்றி செலுத்துகின்றோம். இன்னும் கடவுள் கொடுப்பார், இல்லை இன்னும் அதிகமாக கடவுள் நம்பிக்கையை, விசுவாசத்தை, எதிர்நோக்கை மிகுதிப்படுத்துவார் என்ற நம்பிக்கையில் தான் இந்த பெருவிழாவிலே நம்முடைய வேண்டுதல்களோடு நாம் நம்முடைய ஆலயத்தில் கூடியிருக்கிறோம். எனவே நம்பிக்கை கொள்வோம், கடவுள் நம்மோடு இருக்கிறார்.
நான் கடவுளோடு இருக்கிறேன். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் கடவுளோடு இருக்கிறேன். துன்பத்தில் கடவுளோடு இருக்கிறேன். என்னுடைய வேதனையில் நான் கடவுளை பற்றி கொண்டே இருப்பேன். என்னுடைய மகிழ்ச்சியான தருணத்தில் கடவுளை போற்றி புகழ்வேன். என்னுடைய வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கிற போது இன்னும் அதிகமாக கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து நான் கடவுளுக்கு நன்றி செலுத்துவேன் என்று கடவுளுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வோம். இதை பிறருக்கு எடுத்து சொல்வோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கார். சோர்வா இருப்பாங்க சில பேர், சொல்லுங்க பயப்படாதீங்க என்று சொல்லுவோம். கலக்கத்தோடு இருப்பாங்க, சொல்லுங்க நம்பிக்கையோடு இருங்க என்று சொல்லுவோம். கடவுள் சொன்ன அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுப்போம் பிறருக்கு. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், கடவுள் உன்னோடு இருக்கிறார் என்பதை எடுத்து சொல்வோம். அப்படி சொல்லுகிற போதுதான் நாம் இந்த எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் சாட்சிய வாழ்வு வாழ முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளில், நம்முடைய ஊரினுடைய பாதுகாவலுடைய திருவிழாவினை கொண்டாடுகிற இந்த நாளில் நாம் சாட்சிகளாக மாறுவோம். இயேசு உயிர்த்தவர் நம்மோடு இருக்கிறார். உயிர்த்த நம் ஆண்டவர் நம்மை திடப்படுத்துகிறார் என்பதை பிறருக்கு எடுத்து சொல்வோம். எதிர்நோக்கோடு வாழ்வோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த திருவிழா நமக்கு மகிழ்ச்சி கொடுப்பதாக. இந்த திருவிழா நமக்கு இறை அருளை பெற்று தருவதாக. இந்த திருவிழா மூலமாக நாம் ஏறெடுக்கிற நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதாக. இறைவன் தன்னுடைய பிரசன்னத்தினாலே நம்முடைய இல்லங்களை நிறைவாக நிரப்புவாராக, ஆசீர்வதிப்பாராக, நம்முடைய பிள்ளைகளை பாதுகாப்பாராக. ஆமென். நம்முடைய புனித செபஸ்தியார் நமக்காக பரிந்து பேசி நாமும் வீரத்தோடு சாட்சிய வாழ்வு வாழ இறை அருளை பெற்று தருவாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். கடவுள் நம்மோடு. நான் தான், பயப்படாதீர்கள், துணிவோடு இருங்கள் என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்தவர்களாக அவருடைய இறை அருளை பெற நம்முடைய தேவைகளை இறைவனுடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். இவர்களின் வாழ்வு பிறருக்கு வாழ்வு தருவதாக அமையவும், இவர்களின் வழியாக இறைவனின் இரக்கமும் அருளும் எல்லார் மேலும் நிறைவாக பொழியப்பட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் அரசரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் பாகுபாடுகளை களைந்து வேற்றுமையில் ஒற்றுமை காணும் மக்களாட்சி நாடாக பாரத தேசத்தை வழிநடத்தவும், நாட்டின் முதுகெலும்பாகிய விவசாய பெருங்குடி மக்கள் மற்றும் சிறு வியாபாரிகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய நலத்திட்டங்களை தீட்டி நடைமுறைப்படுத்தவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் உருவமே எம் இறைவா, புனித செபஸ்தியாரின் திருவிழா திருப்பலியில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் இறைமக்களாகிய நாங்கள் எங்களது அனுதின வாழ்வில் இறை வார்த்தையை வாசித்து திருவழிபாட்டு கொண்டாட்டங்களில் பக்தியோடு பங்கெடுத்து இயேசுவை ஆழமாக அறிந்து கொள்ளவும், முன்மாதிரியான வாழ்வில் நற்செய்தியை அறிவிக்கவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நோய் நீக்கும் அருமருந்தே எம் இறைவா, இன்றைய நாட்களில் கொரோனா பெருந்தொற்றுக்கு உள்ளாகி இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் சிகிச்சை பெற்று கொண்டிருக்கும் மக்கள் அனைவரையும் கண்ணோக்கி அருளும். அவர்கள் அனைவருக்கும் நோயின் தாக்கத்தை தாங்கக்கூடிய சக்தியையும் தெய்வீக கரத்தின் தொடுதலால் பூரண சுகத்தையும் கொடுத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, எங்களிடத்தில் இறை உணர்வை தூண்டி எழுப்புகின்றவர் நீரே. உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் அனைவரையும் படைத்து பராமரித்து வழி நடத்தி அருள் நலன்களால் நிரப்புவர் நீரே.
தூய வாழ்வை எங்களுக்கு தருபவர் நீரே. எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின்மணி போல் காக்கின்ற தெய்வம் நீரே. அன்பு திருமகனுடைய வாழ்விற்காக, அவருடைய மீட்பளிக்கும் பாடுகளுக்காக, உயிர்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே எங்கள் ஆண்டவரே, உம்முடைய நிலையான நித்திய பிரசன்னத்தை எங்களுக்கு வெளிப்படுத்துகிற நன்றி செலுத்துகின்றோம். அஞ்சாதே, துணிவோடு இரு, நான் தான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற உம்முடைய உறுதியூட்டும் வலுவூட்டும் வல்லமையுள்ள வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, பெருமகிழ்ச்சியோடு நாங்கள் இருக்கிற போது எங்களோடு மகிழ்கிற தெய்வம் நீரே. துன்பத்தோடு நாங்கள் துயரத்தோடு பாடுகளோடு வேதனைகளோடு இருக்கிற போது எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிற தெய்வம் நீரே. நன்றி செலுத்துகிறோம். இந்த பெருவிழாவில் நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை போற்றி புகழ்கிறோம். கடந்த 78 ஆண்டுகளாக இந்த பகுதியில் உம்முடைய இறையாட்சியை நீர் கட்டி எழுப்பியதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கிறிஸ்துவ விசுவாச வாழ்வை வளர்த்தெடுத்து வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பகுதியில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கின்றீர, நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய பிள்ளைகளை இறை அருளிலே வளர்த்தெடுக்கின்றீர, நன்றி ஆண்டவரே. இங்கு கூடி ஜெபிக்கிற எங்களுடைய குடும்பங்கள் அனைத்தையும் நீர் ஆசீர்வதித்து காத்து வழி நடத்தி வருகின்ற உமது பேரும் உதவிக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே இயேசுவே, எங்களுடைய புனித செபஸ்தியார் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா அருள் கொடைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய உள்ளத்திலிருந்து நாங்கள் எங்களுடைய நன்றியையும் புகழையும் உமக்கு செலுத்துகின்றோம். ஆண்டவரே, நம்பிக்கையோடு இந்த திருவிழா திருப்பலியிலே பங்கேற்கிற ஒவ்வொருடைய வேண்டுதல்களும் ஜெபங்களும் விண்ணப்பங்களும் கேட்கப்படுவதாக. எங்களுடைய கூக்குரல் அனைத்தும் உம்முடைய செவிகளை வந்தடைவதாக. இன்றைய நாளிலே திருத்தேரை உற்று நோக்கி, புனிதருடைய அன்னை மரியாளுடைய திருசுருவத்தை உற்று நோக்கி ஜெபிப்பருடைய ஜெபங்கள் அனைத்தும் கேட்கப்படட்டும். எங்களுடைய உறவுகள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்தருளும். எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற வயது முதிர்ந்தவர்கள் அனைவருக்கும் உடல் உள்ள சுகத்தை தந்தருளும். எங்களுடைய குடும்பத்தை நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும். ஆண்டவரே இயேசுவே, எங்களோடு தங்கும். எங்களுடைய விசுவாசத்தை இன்னும் மிகுதிப்படுத்தும். இன்னும் அதிகமாக நாங்கள் உம்மை அன்பு செய்வோமாக. இன்னும் அதிகமாக உம்முடைய திருக்கரத்தை பற்றி கொள்வோமாக. இன்னும் அதிகமாக உம்முடைய இறையாட்சியினுடைய விழுமியங்களை வாழ்வாக்க முயற்சி செய்வோமாக. எங்களுடைய பகுதியினுடைய பாதுகாவலரே, புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக பரிந்து பேசுவீராக. ஆண்டவரே, நாங்கள் என்றும் உம்முடைய பிள்ளைகளாக வாழ்வோமாக. இவற்றையெல்லாம் எங்களது அன்பின் ஆண்டவர் இயேசுனுடைய திருமுகத்தை பார்த்து கேட்கிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
அன்புமிக்க சகோதர சகோதரியினுடையதும் உங்களுதுமான இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது ஆசியினால் இந்த காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித செபஸ்தியார் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எரிவோமாக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர்மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்து நிற்கும் உறுதிப்பாட்டினை ஓட்டுகின்றீர். கடும் துயரத்தில் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதருடைய அணிகள் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக
கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு பருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் இந்த வாழ்வுதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை எமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும்போது திருஆவி நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திருஆவி அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தை, இந்த நாளிலே வியத்தகு புனித செபஸ்தியாருடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவர் எவ்வாறு நமக்கு சாட்சியம் பகர்ந்தாரோ அதுபோல நாங்கள் ஒவ்வொருவருமே சாட்சிகளாக, இந்த பகுதியில் வாழுகின்ற மக்களுக்கு சாட்சிகளாக, இந்த குடும்பங்களுக்கு சாட்சிகளாக, இன்னும் குறிப்பாக கிறிஸ்து வாழ்வுக்குரிய ஒரு சாட்சி வாழ்வை வாழ்வதற்கான அழைப்பை எங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த வகையிலே இந்த கிராமத்தினுடைய பொறுப்பாளர்களுக்காக வேண்டுகின்றோம். இன்னும் குறிப்பாக இங்கே குழுமிருக்கின்ற அனைத்து இறை மக்களுக்காக வேண்டுகின்றோம். சிறுவர், சிறுமி, பெரியவர்கள், முதியவர்கள், இளம்பெண்கள், வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கின்ற அனைவருக்காகவும், நோயினால் துன்பப்படுகின்ற அனைவருக்காக வேண்டுகின்றோம். அனைவருக்கும் தேவையான உடல் நலத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகின்றோம். மேலும் நாங்கள் நம்முடைய மக்கள் என்ற ஒரு சாட்சிய உணர்வோடு வாழ்வதற்கான தூண்டுதலை எங்களுக்கு கொடுக்க நம்மை பார்த்து வேண்டுகின்றோம். மேலும் இந்த நாளில் எங்களோடு இணைந்து எங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கின்ற அருள் பணியாளர் டேனியல் அவர்களுக்காக வேண்டுகின்றோம். அவருடைய பணி சிறக்கவும், அவருடைய முயற்சிகள், அவருடைய இந்த நற்செய்தி பணி இன்னும் ஆழமாக அவருடைய பணி நடந்தேறவும், இன்னும் இறை மக்களை பாதம் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஆற்றலை நிறைவாக அளிக்கும்படியாக வேண்டுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு ஒன்றாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமான இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அல்ல உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர. எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப ஆண்டவரே இயேசுவே, எங்களுடைய உள்ளத்திற்கும் இல்லத்திற்கும் சண்டை சச்சரவினாலே பிரிந்திருக்கிற உறவுகள் மத்தியிலும், சந்தேகம் என்ற மன நோயினாலே பிரிந்திருக்கிற கணவன் மனைவி மத்தியிலும், உடல் நோயினாலும் மன நோயினாலும் மன அழுத்தத்தினாலும் மன சோர்வினாலும் குடும்பத்தினுடைய பாரத்தினாலும் கடன் சுமையினாலும் தோல்வியினாலும் அவமானத்தினாலும் குழந்தையின்மையினாலும் அழுது கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைய நாளிலே எங்களுடைய புனித செபஸ்தியாரனுடைய பெருவிழாவினை கொண்டாடுகிற எங்கள் அனைவருக்கும் உம்முடைய அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு தருகிற அமைதியை மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொள்வோம். இதோ என் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர், இவரே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து.
உயிர்த்து தன்னுடைய வல்லமை மிக்க பிரசன்னத்தை நமக்கு வெளிப்படுத்துவர். நான் உங்களோடு இருக்கிறேன், அஞ்சாதீர்கள் என்று சொல்லி நம்மை திடப்படுத்த, நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை சுகப்படுத்த, நம்மோடு என்றும் தங்க நம்மை தேடி வருகிற அன்பு தெய்வம் இவருடைய திரு விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் அனைவரும் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுதல நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும் எனது ஆன்மா நலமடையும்.
விண்ணக தந்தையே, விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றியெறிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக. நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து பொழிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூப்ளி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். அன்பான இறைமக்களே, நமது பாதுகாவலர் புனித செபஸ்தியாரின் தேர் திருவிழா திருப்பள்ளியை நிறைவேற்றிய அருள் தந்தையர்களுக்கு நமது இறைமக்கள் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தந்தையர்களுக்கு நல்ல உடல் சுகத்திற்காகவும் இறைப்பணி சிறக்கும்படியாகவும் ஜெபிப்போம். தந்தையர்களுக்கு பொன்னாடை பொறுத்த நிர்வாக செயலர் ஹென்ரியையும் பொருளர் ஆல்பர்ட் அவர்களையும் அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. திருப்பலி முடிந்தவுடன் இளையோர் இயக்கம் சார்பாக அன்னதானம் வழங்கப்படும். இரவு 10 மணிக்கு புனிதரின் தேர் பவனி நடைபெறும். நாளை புதன்கிழமை காலை 7:30 மணிக்கு திருவிழா திருப்பலியும் பின்பு கொடியிறக்கமும் நடைபெறும். அது சமயம் அனைத்து இறை மக்களும் கலந்து கொள்ள பங்கு தந்தையின் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் வருக வரை அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. நாளே இந்த ஆண்டு திருவிழா இதோடு நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபித்து இறை ஆசிரை நிறைவாக பெற்று தந்த தந்தை அவர்களுக்கு இன்னும் குறிப்பாக எதிர்நோக்கின் திருப்பயணத்தில் சாட்சிய வாழ்வு என்ற ஒரு அற்புதமான சிந்தனையை மிக எளிதான முறையில் புரிந்து கொள்கின்ற விதமாக திருத்தந்தையுடைய அந்த செய்தியை இணைத்து மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார். எந்த 3 திருத்தந்தை யார் ஞாபகம் இருக்குதா? யாரெல்லாம் அந்த திருத்தந்தை? 2ஆம் ஜான் பால், அப்புறம் 16ஆம் ஆசீர்வாத பெரு பிரான்சிஸ். அதனால் அருமையாக சொன்னீங்க. எல்லாம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நல்லா கைத்தட்டி ஜோரா உங்களே பாராட்டிங்க. அதனால் இவர்கள் சொல்லுகின்ற கருத்து எதிர்நோக்கு திருப்பயணத்தில் எதிர்நோக்குகின்றவர்கள் தனித்து விடப்படுவதில்லை. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? எப்பொழுதுமே இறைவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம். தனியாக இல்லை. நாம் எப்பொழுதுமே இறைவனுடைய பராமரிப்பு நம்மோடு இருக்கிறது. அதே போல் எதிர்நோக்கி வாழுகின்றவர்கள் என்ன பண்ணுறாங்க? கடவுளோடு இணைந்திருக்கிறார். பேய் பிசாசோடு சாத்தவர்கள் கிடையாது. யாரோடு இணைந்திருக்கிறார்கள்? கடவுளோடு. எதிர்நோக்குகின்றவர்கள் கடவுளோடு இணைந்திருக்கிறார்கள். இதுதான் வழி வழியாக திருத்தந்தையர்கள் நமக்கு சொல்லுகின்ற செய்தியாக, அதையே தொடர்ந்து திருத்தந்தையர்கள் நம்மை அழைத்து செல்கின்றார்கள்.
அற்புதமான சிந்தனையை அனுபவ பகிர்வோடு நம்ம கொடுத்த நம்முடைய அன்பான மண்ணின் மைந்தர் டேனியல் தயாபரன் அவர்களுக்கு நம்ம ஜோராக கைத்தட்டி நம்முடைய பாராட்டு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். டேனிகிட்ட சொல்லியிருக்கிறேன் நான், டேனியல் நம்ம எங்கள் பங்கில் யார் கூப்பிட்டாலும் நோன்னு சொல்லக்கூடாது. ஆனால் எல்லா கிளை போங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மே மாதத்தை ஏப்ரல் மாதம் தொடங்கி மே மாதம் கடைசி வரை திருவிழா நடத்திட்டே இருக்கிறாங்க. அது இங்கே நேற்று தான் 2 நாட்களுக்கு முன்னாடி தான் வளநகரில் திருவிழா திருப்பலி நிறைவேற்றினார். அதில் இன்று இப்போது இங்கே நிறைவேற்றிருக்கிறாரு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் சர்க்கார் பாளையத்தில் திருவிழா நடக்குது. இன்றைக்கி அவங்க திருவிழா திருப்பலி தான். அதனால் உடனடியாக அங்கே செல்ல வேண்டியிருக்கிறது. அதனால் ஏறக்குறைய ஒரு 3-4 இடத்துக்கு இந்த ஆண்டு தந்தையர்கள் வந்து விட்டார்கள். தந்தையுடைய இந்த அழைத்தல் நம்முடைய பங்கிற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அவரை போன்று சலேசி சபையில் இணைந்திருக்கின்ற தந்தைகள் இருக்கிறார்கள். அதனால் சலேசி சபை சார்ந்தவர்கள் அரியமங்கலத்திலும் அதே போல் புத்தநகல் இப்போ தான் குருப்பட்டம் வாங்கிய புத்தநகல் விமல் அவர்களும் இருக்கிறார்கள். அதே போல் இன்னொரு சபை துறவரை சபை சார்ந்த ஜேவியர் அவர்களும் சர்க்காரி பாலத்தில் இருக்கிறார்கள். நிறைய அருள் சகோதரர் இருக்கிறார்கள். அந்த வகையில் நம்முடைய இந்த பங்கானது இறை அழைத்தல நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இறைவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். நாமும் எதிர்நோக்கி வாழ்வோம். எதிர்நோக்கி இருக்கின்றவர்கள் ஏமாற்றம் அடைய மாட்டார்கள் என்று நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிக அருமையாக சொல்கிறார்கள். எதிர்நோக்கோடு வாழ்வோம். அதே நேரத்தில் நம்முடைய இந்த சாட்சிய வாழ்வை இங்கு வாழுகின்ற பிற மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் முன்பாக வாழ்ந்து காட்டுவோம். அதற்கான அருளை இந்த திருப்பலிலே நாம் மன்றாடுவோம். இறுதி ஜெபத்திற்காக இணைந்து மன்றாடுவோம். குறியவர்களே, இந்த நாளில் இந்த நம்முடைய பகுதியினுடைய பாதுகாவலர், ஆலயத்தினுடைய பாதுகாவலர், புனித செபஸ்தியானுடைய தேர் திருவிழா திருப்பலி நிறைவேற்ற அழைத்த நம்முடைய அன்பிற்கும் பாசத்துக்குரிய பங்கு தந்தை அருள் தந்தை ஜேம்ஸ் அவர்களுக்கும், மேலும் இந்த ஊருடைய முக்கியஸ்தர்கள், இங்கே இருக்கிற இளைஞர்கள், இளம்பெண்கள், ஊரை சார்ந்த பெண்கள், குழந்தைகள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். God bless you. இந்த நாள் ஆசீர்வாதமிக்க நாளாக இருக்கட்டும். தேரை நோக்கி புனிதரை நோக்கி ஜெபம் செய்கிற போது நம்முடைய வேண்டுதல்கள் கேட்கப்படட்டும். இறைவன் என்றும் நம்மை பாதுகாப்பாராக. ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். இறை அருளிலே என்றும் நிலைத்து நிற்போம். அனைவரும் எழுந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவு எங்களை காத்தலுமை வேண்டுகின்றோம். மறை சாட்சியும் எமது பாதுகாவலுமான புனித செபஸ்தியார் என்னும் புனிதருக்கு எந்த மனவலிமை உமது ஊழியத்தில் நம்பிக்கையும் பாடுகளில் வெற்றியும் தந்ததோ, அதே மன வலிமையை நாங்களும் பெற்று என்றும் சாட்சிகளாக வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கடவுளுடைய உடன் இருப்பிலே என்றும் நம்பிக்கை கொண்டவர்களாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நாங்களே மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் திருநாள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பலி முடிந்த பிறகு உடனடியாக இந்த உணவு பரிமாற்றம் நடைபெறும். அதன் பிறகு சர்க்கார் பாளையம் திருவிழா திருப்பலி அதை நிறைவேற்றிவிட்டு ஏறக்குறைய ஒரு 10 மணி அளவில் இங்கே இருக்கின்ற சப்பரம் எல்லாம் மந்திரிக்கப்படும். அதற்காக நிர்வாகிகள் உடனடியாக இந்த சப்பரத்தெல்லாம் தயார் செய்ய உங்கள் அன்போடு அழைக்கிறேன். இறுதி பாடல்.
போல் மகிழ்ச்சி தருபவர், நாடி வரும் பக்தர் வாழ்வில் நன்மை செய்பவர், நாடி வரும் பக்தர் வாழ்வில் நன்மை செய்பவர், கோடி மக்கள் கூடி வர ஆசி புரிபவர். பாடுவோம் கூடுவோம், பாடுவோம் கூடுவோம் கொண்டாடுவோம். வாருங்கள் புனிதரிடம் வாருங்கள், கேட்கும் வரம் தருபவரை பாடுங்கள். வாருங்கள் புனிதரிடம் வாருங்கள், கேட்கும் வரம் தருபவரை பாடுங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழ்ச்சியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எங்கள் பாதுகாவலரான புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.